அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழ் கடவுளான முருகன் வட இந்தியாவில் பிறந்தவர். ஆமாங்க, முருகன் வட இந்தியாவில் பிறந்தவர். மத்திய இந்தியாவில் வார்த்து உருவாக்கப்பட்டவர். தென்னிந்தியாவில் வழிபடப்படுகின்றவர். அருவா அப்ப தேவைப்படாது, தேவைப்பட்டா பின்னால வாங்கிக்கிறேன். இது அப்படி அப்படின்னு நான் சொல்லல, வம்சி சொன்னாரு. யார் சார் இவரு? இவரு தெரியல. இவரு தெரியலையே. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். இவர் யாருன்னா, இவர் ஒரு தெலுங்கு பட தயாரிப்பாளர். இவரு தெலுங்கு பட இயக்குனரான திரி விக்ரமோட இயக்கத்திலையும் ஜூனியர் என்டிஆரோட நடிப்புலையும் அனிருத் ரவிச்சந்தரோட இசையமைப்புலையும் முருகனை பற்றி காட் ஆஃப் வார் அப்படின்னு ஒரு படத்தை எடுக்க போறாரு. அதாவது தெலுங்கர்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து தமிழ் கடவுளான முருகனை பற்றி ஒரு படம் எடுக்க போறாங்க. நேற்றைக்கு முன்தினம் இந்த படத்தின் தயாரிப்பாளரான வம்சி அவர்கள் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வெளியிட்டு இருந்தாரு. அதுல தான் முருகன் வட இந்தியாவில் பிறந்தவர், மத்திய இந்தியாவில் வார்த்து உருவாக்கப்பட்டவர், தென்னிந்தியாவில் வழிபடப்படுகின்றவர் அப்படின்னு எழுதி வச்சிருந்தாரு. அது இப்ப மிகப்பெரிய அளவிற்கு சர்ச்சையா மாறி இருக்கு. இந்த உலகத்துல பல்வேறு தேசிய இனங்களுக்கும் பல பெருமைகள் இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு கிரேக்கர்கள், ரோமானியர்கள், சீனர்கள், ஜப்பானியர்கள், ஜெர்மானியர்கள், இந்தியாவில் தமிழர்கள், மலையாளிகள், கன்னடர்கள், மராட்டியர்கள், குஜராத்திகள், ஒடியர்கள், பீகாரிகள் அப்படின்னு ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் ஒரு பெருமை இருக்கு, வரலாறு இருக்கு, புகழ் இருக்கு. அது மாதிரி இந்த தெலுங்கர்களுக்கும் காலம் பூரா அடுத்தவர்களோட வரலாற்றை திருடியே பழக்கப்பட்டவங்க அப்படிங்கிற ஒரு பெருமை இருக்குங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்த தெலுங்கர்களாகட்டும், ஆந்திரா, தெலுங்கானா, அமெரிக்கா அப்படின்னு உலகத்தில் எந்த பகுதியை சேர்ந்த தெலுங்கரா இருந்தாலும் அடுத்தவர்களோட வரலாற்றை திருடுறதுல இவங்க தான் நம்பர் 1. நான் நம்பர் 1. நம்பர் 2 இடத்துல இருக்கிறது ஆரிய பிராமணர்கள். ஒருவேளை அடுத்த தேசிய இனங்களோட வரலாற்றையும் பெருமைகளையும் புகழையும் திருடுறதுக்கு ஏதாச்சும் ஒரு போட்டி வச்சாங்கன்னு வைங்க, அதுல இவங்க 2 பேரையும் அடிச்சுக்கிறதுக்கு உலகத்துல வேற ஆளே கிடையாது. கேடா திருட்டு பசங்களாடா நீங்க. நான் கிண்டலுக்கு சொல்லல, நீங்களே சிந்திச்சு பாருங்களேன். தங்களுக்குன்னு ஒரு பேரரசோ பேரரசனோ இல்லாத இந்த தெலுங்கு இனம் இன்னைக்கு தமிழர்கள் நம்மோட பேரரசனான அருண்மொழிவர்மன் ராஜராஜ சோழனை எங்களுடைய பேரரசர், அவர் ஒரு தெலுங்கர் தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுத்துறானுங்க. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையனு? அட 1956 மொழிவாரி மாநில பிரிவினையில் என்னங்க நடந்துச்சு? தமிழர்கள் நமக்கு சொந்தமான சித்தூரு, நெல்லூரு, காளஹஸ்தி, இதை விட முக்கியமா வடவேங்கடம், தென்குமரி, ஆயிடை, தமிழ் கூறும் நல்லுலகு அப்படின்னு 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தொல்காப்பியத்தில் தமிழ்நாட்டோட வட எல்லையாக குறிப்பிடப்பட்ட வேங்கடமலையை, அதாவது திருப்பதிய நம்ம கிட்ட இருந்து தெலுங்கர்கள் திருடிக்கிட்டு போனாங்க. இன்னைக்கு என்ன நடக்குது? தினம் தினம் நூற்றுக்கணக்கான லாரிகள்ல நம்முடைய ஆற்று மணலையும், நம்முடைய மலைகளையும், நம்முடைய கனிம வளங்களையும் திருடி கொள்ளையடிச்சுக்கிட்டு போயிட்டே தான் இருக்கிறாங்க. கடைசியில ஆட்டை கடிச்சு, மாட்டை கடிச்சு, மனுஷனை கடிச்ச கதையா இந்த தெலுங்கர்கள் இன்னைக்கு நம்முடைய தமிழ் கடவுளான முருகனையே திருட வந்துட்டாங்க. இதே வேலையாத்தான் அலைகிறானா? அட, இவங்களை கூட ஒரு விதத்துல மன்னிச்சு விட்டுறலாங்க. இவங்க வேற மாநிலத்துக்காரங்க, இவங்களுக்கு நம்முடைய வரலாறு தெரியாது, நம்முடைய உணர்வும் புரியாது. ஏதோ அவங்க படிச்ச ஆரிய சமஸ்கிருத புராணத்தை அடிப்படையா வச்சுக்கிட்டு ஒரு படத்தை எடுக்கிறாங்க அப்படின்னு சகிச்சுக்கிட்டு கடந்து போயிடலாம். ஆனா இங்க நம்ம கூடவே இருந்துகிட்டு நம்முடைய முருகன் கோவில்கள்ல அர்ச்சனை செஞ்சு பிழைச்சுக்கிட்டு நம்முடைய சோத்தையே தின்னுகிட்டு நம்மை அண்டி ஒண்டி பிழைத்து கொண்டிருக்கின்ற ஆரிய பார்ப்பனர்களும் இந்த படத்தை ஆதரிக்கிறாங்க. நேத்துல இருந்து ஆந்திர தெலுங்கர்களுக்கு ஆதரவா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமா, முருகன் தமிழ் கடவுள் இல்லை, அவர் இந்து கடவுள், அவர் சனாதன கடவுள், அவர் வேத கடவுள், அவர் இந்தியாவிற்கே கடவுள் அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. உனக்கெல்லாம் மானம், சூடு, சொரணை, ஈனம் எதுவுமே கிடையாதா?
சரிங்க, நாம இவங்களோட வாதப்படியே பேசலாம். இப்ப ஆரிய பார்ப்பனர்கள் என்ன சொல்றாங்க? முருகன் தமிழ் கடவுள் கிடையாது, முருகன் ஒரு இந்து கடவுள் அப்படிங்கிறாங்க. நேத்துல இருந்து ஆந்திர தெலுங்கர்களும் இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப நாம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, சரிப்பா, முருகன் தமிழ் கடவுள் இல்லை, உங்க வாதப்படியே அவர் இந்து கடவுளாகவே இருக்கட்டும். எத்தனை பார்ப்பனர்கள், எத்தனை தெலுங்கர்கள் முருகன் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறீங்க? முருகன் கோவிலில் அர்ச்சனை செய்கின்ற பார்ப்பனர்கள் கூட முருகன்னு பேர் வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்பா? நீங்க சொல்ற மாதிரி முருகன் ஒரு இந்து கடவுள் தானே, ஒரு இந்து கடவுளோட பேரை வச்சுக்கிறதுல அப்படி என்ன உங்களுக்கு தயக்கம்? என்ன தயக்கம்னா, இந்த ஆரிய பார்ப்பனர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் ஒரு நீஷ பாஷை, இந்த தெலுங்கர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் ஒரு அரவ மொழி, காதில் கேட்க சகிக்காத மொழி. அப்படிப்பட்ட மொழியில் இருக்கின்ற பெயரான முருகன் என்ற பெயரை எப்படி அவங்க வச்சுக்குவாங்க? மிஞ்சி மிஞ்சி போனா சுப்பிரமணியன் அப்படின்னு பேர் வச்சுக்குவாங்க. சுப்பிரமணியன் அப்படின்னா பிராமணர்களுக்கு மிகவும் நல்லவன் அப்படின்னு பொருள். ஆக முருகன் அப்படிங்கிற பேரை கூட வச்சிக்காத தெலுங்கர்களும் பார்ப்பனர்களும் தமிழ் கடவுளான முருகனை பற்றி நமக்கு பாடம் எடுக்கிறாங்க. சரி, இவனுங்க இவ்வளவு வாய் பேசுறானுங்களே, அப்படின்னா முருகன் தமிழ் கடவுள் இல்லை என்பதற்கு ஏதாச்சும் ஆதாரம் வச்சிருப்பானுங்கன்னு போய் பார்த்தா பூரா ஆரிய சமஸ்கிருத புராண இதிகாசங்களை கொண்டு வந்து காட்டுறானுங்க. மகாபாரதம், ராமாயணம், குமார சம்பவம், பாகவதம், இதுல எல்லாம் முருகன் வட இந்தியாவில் பிறந்தவர், கைலாய மலையில் பிறந்தவர் அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தையான்னு மொத்த புராண கதைகளையும் கொண்டு வந்து ஆதாரமா காட்டுறானுங்க. அதாவது தமிழ் கடவுள் முருகனோட வரலாற்றை ஆரிய சமஸ்கிருத புராண இலக்கியங்கள்ல தேடுறானுங்க. அதை விட்டா அந்த ஆரிய சமஸ்கிருத புராண இலக்கியங்களை தழுவியோ இல்லைன்னா அதுல இருந்து எடுக்கப்பட்ட கருத்துக்களை வைத்து எழுதப்பட்ட பிற்கால தமிழ் நூல்களான திருமுருகாற்றுப்படை, பரிபாடலையும் கொண்டு வந்து இதுதான் ஆதாரம் அப்படிங்கிறானுங்க. ஒருத்தம் கூட காலத்தால் முற்பட்ட சங்க இலக்கிய நூல்களான அகநானூறு, புறநானூறு, குறுந்தொகை, தொல்காப்பியம் போன்ற இலக்கிய இலக்கண நூல்கள்ல முருகனை பத்தி என்ன சொல்லி இருக்கு அப்படின்னு பேசவே இல்லை. இந்த காலத்தால் முற்பட்ட சங்க இலக்கிய நூல்கள்ல முருகனை பத்தி என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னாச்சும் இவனுங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன். ஆரிய புராண இதிகாசங்களை பொறுத்த வரைக்கும் முருகனுக்கு அக்னி, ருத்ரன் அப்படின்னு 2 அப்பா இருக்கிறாங்க. 2 பேரா மாமி? இந்த புராணங்கள்ல முருகன் எப்படி பிறந்தார் அப்படிங்கிற கதையை எடுத்து பாருங்க. அவ்வளவு விரசமா இருக்கும், ஆபாசமா இருக்கும், அசிங்கமா இருக்கும். குடும்பமா அமர்ந்து நம்முடைய தமிழ் கடவுள் முருகன் எப்படி பிறந்தார் என்ற கதையை படிச்சு பார்க்கவே முடியாது. அவ்வளவு மோசமா, அவ்வளவு ஆபாசமா இருக்கும். ஆனா தமிழர்கள் நாம தாய் வழி சமூகத்தை சேர்ந்தவர்கள் இல்லையா? அதனால நம்முடைய தமிழ் கடவுளான முருகனையும் தாய் தெய்வத்தின் மகனாகத்தான் நம்முடைய சங்க இலக்கியங்கள்ல நாம குறிப்பிட்டு வச்சிருக்கிறோம். எடுத்துக்காட்டுக்கு கொற்றவை சிறுவ, பழையோல் குழவி அப்படின்னு தமிழ் சங்க இலக்கியங்கள் தாய் தெய்வத்தின் மகனாகத்தான் முருகனை குறிப்பிட்டு இருப்பாங்க. இதுல கொற்றவை யாரு அப்படின்னு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு எந்த அவசியமும் இல்லை. இவங்க பாலை நிலத்தின் தெய்வமா வணங்கப்படுறவங்க. மூவேந்தர்களாலும் போருக்கு செல்வதற்கு முன்பு பலி கொடுத்து வழிபடப்பட்ட ஒரு போர் தெய்வம். இப்படிப்பட்ட ஒரு பெண் தெய்வத்தோட மகனாக, போர் வீரனாகத்தான் நாம நம்முடைய இலக்கியத்துல முருகனை குறிப்பிட்டு வச்சிருக்கிறோம். அடுத்து பழையோல் குழவி அப்படின்னு சொல்றோம். குழவி அப்படின்னா குழந்தைன்னு பொருள். இந்த பழையோல் என்பதற்கு இன்னைக்கு இருக்கின்ற உரையாசிரியர்களும் தமிழ் அறிஞர்களும் மூத்த தேவி அப்படின்னு பொருள் சொல்றாங்க. இன்னும் சில பேர் காடு கிழால் அப்படிங்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் அதுவும் ஒரு பெண் தெய்வம் தான். அந்த பழையோலை, அந்த மூத்த தேவியத்தான் ஆரிய பார்ப்பனர்கள் பிற்காலத்துல மூதேவியா மாத்திட்டாங்க. எப்படி? நம்முடைய முருகனின் தாயாக போற்றப்பட்ட ஒரு பெண் தெய்வத்தை ஆரிய பார்ப்பனர்கள் மூதேவியா மாத்தி அந்த தெய்வத்தை கும்பிடக்கூடாது, அந்த தெய்வத்தை பார்த்தா கெட்ட சகுனம் அப்படின்னு எல்லாம் கதை கட்டி வச்சுட்டாங்க. அடுத்து சங்க இலக்கியங்களை எடுத்துக்கிட்டா
அதுல நம்முடைய முருகன் யானை மீது அமர்ந்து போய் தான் பகைவர்களை எதிர்த்து சண்டை போட்டு இருக்கிறாரு. மயில் மேல அமர்ந்து சண்டைக்கு போகல. கொஞ்சம் லாஜிக்கலா யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷனால மயில் மேல உட்கார்ந்து பறக்க முடியுமா? ஒரு மனுஷனை மயிலால தூக்கிட்டு பறக்க முடியுமா? நான் 2 காலையும் தூக்கி மயில் மேல போட்டுக்கிட்டா மயில் எப்படி ரெக்கை விரிக்கும்? இந்த அடிப்படை தர்க்க நியாயங்களை கூட யோசிக்காமல் எழுதப்பட்டதுதான் ஆரிய புராணங்கள். நெக்ஸ்ட் அடுத்து நம்ம சங்க இலக்கியங்களை எடுத்துக்கிட்டா அதுல எந்த ஒரு இடத்துலயும் முருகனோட அப்பா சிவன், அம்மா பார்வதி, அண்ணன் விநாயகர் அப்படின்னு குறிப்பிடவே இல்லை. இன்னும் ஏன் சங்க இலக்கியத்துல எந்த ஒரு இடத்துலயும் விநாயகர் என்ற கடவுளை பற்றி ஒரு வரி குறிப்பு கூட இல்லவே இல்லை. நெக்ஸ்ட் அடுத்து சங்க இலக்கியங்கள்ல நம்முடைய முருகனுக்கு படையலே இளம் ஆட்டுக்குட்டி தான். ஒரு இளம் ஆட்டுக்குட்டிய பலி கொடுத்து அந்த ரத்தத்தை பிடிச்சு முருகனுக்காக தயார் செய்யப்பட்ட வெறியாட்டு களத்துல தெளிச்சு விட்டு சேவல் கொடியை ஏத்தி வெறியாடி முருகனை நாம வழிபட்டு இருக்கிறோம். ஆனா ஆரிய புராண இலக்கியங்களை எடுத்து பார்த்தா அதுல முருகனை ஒரு பழத்துக்கு ஆசைப்பட்டவராகவும் ஒரு சைவ உணவு பழக்கம் கொண்டவராகவும் சித்தரிச்சு வச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் தமிழ் மரபுப்படி முருகனுக்கு வள்ளி அப்படின்னு ஒரே ஒரு மனைவி மட்டும்தான் இருக்கிறாங்க. அவங்களையும் நம்ம பாட்ட முருகன் தமிழ் அகமன முறைப்படி தான் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அந்த திருமணத்துல வேத மந்திரங்களோ யாக குண்டங்களோ தாலியோ எதுவுமே இருக்காது. ஆனா பிற்காலத்துல ஆரிய பார்ப்பனர்கள் முருகனை ஆக்கிரமித்து தன்மையப்படுத்தும் போது அவருக்கு தெய்வானை, அதாவது தேவசேனா அப்படிங்கிற இன்னொரு பெண்ணை 2வது மனைவியா கட்டி வைக்கிறாங்க. அந்த திருமணத்தை எடுத்து பாருங்க. அதுல வேத மந்திரங்கள் இருக்கும், யாக குண்டங்கள் இருக்கும். முருகன் தெய்வானையோட கையை பிடிச்சு யாக குண்டத்தை 7 முறை வலம் வந்து தாலியும் கட்டி இருப்பாரு. முருகனும் சுப்பிரமணியனா மாற்றப்பட்டு இருப்பாரு. சோ தமிழ் கடவுளான முருகனுக்கும் ஆரிய புராண சுப்பிரமணியனுக்கும் அடிப்படையிலேயே நிறைய வேறுபாடு இருக்கு. ஆனா இன்னைக்கு எல்லாமே ஒன்றா கலந்துருச்சு. எல்லாருமே முருகனை இன்னைக்கு இருக்கிற வடிவத்திலேயே ஏத்துக்கிட்டாங்க. அது அவங்களோட நம்பிக்கை. அதை நாம அப்படியே விட்டுறணும், அதை அப்படியே மதிக்கணும். ஆனா எந்த ஒரு நேரத்திலையும் எந்த ஒரு இடத்துலையும் முருகனோட மூல அடையாளமான தமிழ் அடையாளத்தை மாற்றக்கூடாது, மறைக்கக்கூடாது. இது மட்டும்தான் நம்முடைய கோரிக்கை. இப்ப நான் முருகனோட வரலாற்றை பற்றி ரொம்ப சுருக்கமா தான் சொல்லி இருக்கிறேன். நீங்க விருப்பப்பட்டா நான் இதை பத்தி ரொம்ப விரிவா பேசுறதுக்கு தயாரா இருக்கிறேன். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இறுதியா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். தெலுங்கர்கள் மேல வன்மத்தை கக்கணும், வெறுப்பை விதைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை பேசல. அவங்க செய்யறது தப்பு, அதைத்தான் நான் சுட்டி காட்டுறேன். மற்றபடி தமிழ் மீதும் தமிழர்கள் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் தேசியத்தின் மீதும் பற்று கொண்ட எத்தனையோ தெலுங்கர்கள் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டின் மீதும் தமிழர்கள் மீதும் தமிழ் மொழியின் மீதும் பற்று கொண்ட எத்தனையோ தெலுங்கர்களை எனக்கே தெரியும். அவங்க நம்ம கட்சியிலேயே இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு கூட நம்முடைய முப்பாட்டன் முருகனோட வரலாற்றை திருடி மாற்ற பார்க்கும் இந்த காட் ஆஃப் வார் பட தயாரிப்பு தெலுங்கர்களால கெட்ட பேர் ஏற்படுது. இதை என்னன்னு சொல்றது? இந்த தவறை திருத்திக்கிட்டா நல்லது. இல்லைன்னா நிச்சயமாக அதற்குண்டான பின்விளைவுகளை இவர்கள் அனுபவித்தே ஆக வேண்டும். சரியா? மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண். நான் உங்கள் அசோக்குமார் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க மலர்க மலர்க. நன்றி, வணக்கம்.